بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீதும் உண்டாகட்டும். ஆமீன். ஃபஜர் நேர சிந்தனைங்கிற இந்த கருத்தியல் சார்ந்த ஒரு விளக்கத்தை தொடர்படியாக நம்ம பேசிக்கிட்டே வர்றோம். ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சியில மிக முக்கியமான பகுதி மனிதர்களுக்கு வெறுமன அறிவு, கல்வி, பொருளாதாரம், சுகமான வாழ்க்கை, இன்பமான சூழ்நிலை இதை கொடுப்பதை மட்டும் ஒரு மனித இனத்தை வலிமையான சமூகமாக மாற்ற முடியாது. மாறாக சிந்தனை ஆற்றலை கொடுக்கணும். நம்ம ஏன் பிறந்தோம், நம்ம எதுக்கு படைக்கப்பட்டோம், படைக்கப்பட்டதின் நோக்கம் என்ன, நம்ம ஏன் சக மனிதர்களோடு அன்பாக வாழணும், நம்ம ஏன் எல்லாத்தையும் நேசிக்கணும், நம்ம ஏன் படிக்கிறோம், நம்ம ஏன் சம்பாதிக்கிறோம், நம்ம ஏன் கற்றுக்கொள்றோம், இப்படிங்கிற அந்த சிந்தனை ஆற்றல் மனித இனத்துக்கு தொடர்படியாக கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். அதுதான் நபிமார்கள் அல்லாஹு தஆலா தொடர்படியாக அனுப்பி வைத்தான். அதனாலதான் வேதங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. இறுதியாக ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தாங்க. அவங்களுக்கு அல்லாஹு தஆலா குர்ஆன் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை கொடுத்தான். இது எல்லாமே என்னன்னா ததப்புர்னாவே சிந்தனை மாற்றம், சிந்திக்க சொல்லுதல். நீ ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு ஒரு சிந்தனை மாற்றத்தை மனித இனத்துக்கு, மனித சமுதாயத்துக்கு நம்ம கொடுப்பதை கொண்டுதான் மனிதன் நம்ம ஏன் படைக்கப்பட்டோம், வந்ததின் காரணம் என்ன, வாழ்க்கையின் காரணம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். இப்ப இன்னைக்கு உள்ள தலைப்பு என்னன்னா, மனிதனுக்கு என்ன ஆனது, தன் இனத்தை தானே அழிக்க துடிக்கிறார். உலகத்துல படைக்கப்பட்ட வஸ்துக்கள்லயே மிக அழகான, ரொம்ப நேர்த்தியான படைப்புங்கிறது அது மனித படைப்பு தான். அஹ்சன தக்வீம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நான் ரொம்ப அற்புதமா அதை படைச்சிருக்கிறேன்னு சொல்றான். அதே மாதிரி குர்ஆன் சொல்லுது, ஹுவல்லதி ஹலகலக்கும் மா ஃபில் அர்லி ஜமீஆ சும்ம ஸ்தவா இல ஸமாஇ ஃபஸவ்வாஹுன்ன சப்அ ஸமாவாத்தின் வஹுவ பிக்குல்லி ஷைஇன் அலீம். வஇத் கால ரப்புக லில் மலாயிகத்தி இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்லி ஹலீஃபா. உலகத்துல உள்ள படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளையும் கடைசி படைப்பு எதுன்னு சொன்னா அது மனித படைப்பு தான். மனிதனுக்கு பிறகு அல்லாஹ் எதையும் படைக்கல. கொசு, ஈ எல்லாமே மனிதனுக்கு முன்னாடியே இந்த உலகத்துல வந்துருச்சு. இந்த எல்லா படைப்புகளையும் படைச்சதின் நோக்கம் என்னன்னா, மனிதன் உலகத்துல நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும். அதனாலதான் இந்த மனிதனுக்கு பேர் ஹலீஃபா. மற்ற எந்த படைப்புகளுக்கும் கொடுக்கப்படாத பெயர் தான் ஹலீஃபா, பிரதிநிதித்துவம். அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு இயற்பெயரை, பட்டப்பெயரை மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஹலீஃபான். நான் மனிதனை படைக்க போறேன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லல. நான் ஒரு ஹலீஃபாவை படைக்க போறேன்னு தான் சொல்றான். ஆனா இவ்வளவு பெரிய அந்தஸ்து, இவ்வளவு பெரிய ஆற்றல், இவ்வளவு பெரிய மரியாதையை கொடுத்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். ஆனா மனித இனம் இன்னைக்கு எப்படி இருக்குது, மனித இனத்தினுடைய யதார்த்தம் என்ன ஆயிருச்சு அப்படின்னா, மனிதனுடைய இயற்கையே என்ன அப்படி இருக்குன்னா, ஆக்கமும் அழிவும் சேர்ந்ததுதான் மனித இனம். மனிதன் அப்படிங்கிறவன் ஆக்கத்தையும் அழிவையும் இணைந்து வந்ததுதான். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளயும் பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். இந்த மனித படைப்பினுடைய ரொம்ப ஆழமான, மிக முக்கியமான ஒரு கருத்து என்னன்னா, இந்த உலக வாழ்க்கை என்பது நாம நினைக்கிற மாதிரி இது ஒரு பொருளாதார பிரச்சனை, அரசியல் பிரச்சனை, சமூக பிரச்சனை, ஜாதி பிரச்சனை, மத பிரச்சனை கிடையாது. இந்த உலகத்துல இப்ப நடக்கக்கூடிய பிரச்சனை மனித இனத்திற்கும் ஷைத்தானியத்திற்கும் உண்டான போராட்ட களம் இது. ரெண்டு இனத்துக்கான போராட்ட களம். ஷைத்தான் என்ன பண்ணிட்டான், மனிதனை வைத்தே அழிக்கிறதுக்கு முயற்சி செய்யறான். மனித இனத்தை வைத்தே அழிக்கிறான், பாவங்களை செய்து. அதனாலதான் இமாம்கள் எழுதுவாங்க, மனிதனை ஷைத்தான் எப்படி மாத்திட்டானா, ஒண்ணு மனிதனை வழிகெடுக்க ஷைத்தான், அல்லது ஷைத்தான் பில் இன்ஸ், ஷைத்தான் பின் நாஸ், ஷைத்தான் பின் நப்ஸ், ஷைத்தான் பின் அமல் அப்படின்னு சொல்லி அது இந்த இலுமினாட்டிஸ் பாடத்தை ரொம்ப ஆழமாக பேசுவாங்க. இப்ப ரொம்ப விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம இன்னைக்கு இந்த உலகத்துல வாழக்கூடிய மனித இனம், நாம கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும். நம்முடைய வீடுகள்ல நிதானத்தை கடைபிடிக்கணும். நம்முடைய தெருக்கள்ல, நம்முடைய குடும்பங்கள்ல, நம்முடைய ஊர்கள்ல நம்ம சண்டை போடுறதை கொண்டு, இல்ல நம்ம ஒருத்தவங்களை தாக்குவதை கொண்டு இந்த மனித இனம் பாதுகாக்கப்படாது. இது அழிவை நோக்கி நகர்ந்துரும். இதனுடைய ப்ராப்ளம் ரொம்ப பெருசு, ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறோம். ஒருவேளை இந்த யுத்தங்கள் அதிகரிக்க அதிகரிக்க இந்த உலகத்தினுடைய நிலைகள் மோசமாக மாறிடும்.
எதனால மனிதன் இந்த யுத்த வெறிக்கு ஷைத்தான் எப்படி மனிதனை கொண்டு போறான்? உளவியல் பாடங்கள் சொல்லுது 5 காரணங்களுக்காக வேண்டி, 6 காரணங்களுக்காக வேண்டி இந்த ஷைத்தான் என்ன செய்யறான்? மனிதனை இந்த சண்டை, பிரச்சனை, குழப்பங்கள், ஃபித்னாக்களுக்குள்ள கொண்டு போறான். அப்ப நம்முடைய வருங்கால குழந்தைகளுக்கு, சந்ததிகளுக்கு, வருங்கால சமுதாயத்திற்கு இதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஒன்று, பேராசை, அதிகார வெறி. எதனால மனிதனுக்குள்ள சண்டையிட்டுக் கொள்றான்? இந்த யுத்தங்களின் காரணம் என்ன அப்படின்னா, ஒன்று பேராசை மற்றும் அதிகார வெறி. நான் இயற்கையில் உயர்ந்தவன் அப்படிங்கிற எண்ணம், எனக்கு கீழே தான் எல்லாருமே அப்படிங்கிற எண்ணம், அது எவ்வளவு பெரிய அழிவை ஏற்படுத்துது. வளங்கள் அழியுது, நிலங்கள் அழியுது, செல்வங்கள் அழியுது, எல்லாமே அழிந்து போகும். இந்த அழிந்து போகும்போது மனிதன் என்ன செய்யறான்? தனியாக விடப்படுகிறான். அவங்களுக்குள்ள சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. சண்டையின் காரணமாக எவ்வளவு பெரிய மோசமான விளைவுகள் சமூகத்துல ஏற்படுது. அதனால ஏற்படக்கூடிய நோய்கள், அதனால ஏற்படக்கூடிய பாவங்கள், பாதிப்புகள், அதை பத்தி மனிதன் யோசிக்கிறதே இல்லை. அவனுடைய பேராசைகள், அவனுடைய அதிகார வெறி எல்லாத்தையும் மறைக்குது. ஷைத்தான் அப்படித்தான் செய்யறான். ஷைத்தான் ஒரு மனிதனுக்குள்ள 5 நிலைகள்ல வருவான். அதுல ஒண்ணு என்னன்னு சொன்னா, எக்ஸ்ட்ரீம் டிசைர் அப்படின்னு சொல்றாங்க இமாம்கள். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதனை ஷைத்தான் எப்ப ஆட்கொள்வான் அப்படின்னா, அவனால பல உயிர்களை, பல மோசமான விளைவுகளை மனிதன் எப்ப ஏற்படுத்துவான்னு சொன்னா, அவனுக்கு பேராசையை கொடுப்பான். எக்ஸ்ட்ரீம் டிசைர், எக்ஸ்ட்ரீம் அத்தாரிட்டி, நான் உலகத்திலேயே சர்வாதிகார சிந்தனை கொடுப்பான். அதனுடைய விளைவுதான் என்ன செய்வான்? மனிதன் மனிதனை கடிக்கிறது, மனிதனை கஷ்டப்படுத்துறது, அழிக்கிறது, சாவடிக்கிறது எல்லாமே. பேராசை, அதிகார வெறி, இது மனித இனத்தை அழிவி நோக்கி கொண்டு போகுது. நம்ம போரை மட்டும்தான் பாக்குறோம். போருக்கு முன்னால ஏற்படுகின்ற நிகழ்வுகளையும், போருக்கு பிறகு ஏற்படுகின்ற விளைவுகளையும் நாங்க பாக்குறது இல்ல. போருக்கு முன்னால் ஏற்படுகின்ற நிகழ்வுகள், மனிதனுடைய மனமாற்றம், அவன் சிந்தனை, போருக்கு பின்னால் ஏற்படுகின்ற விளைவுகள். நாட் ஓன்லி ஃபார் போர் மட்டும் நான் சொல்லல, வீட்டுல சண்டை, பிரச்சனை, குழப்பம் எல்லாத்துலயுமே இந்த பேராசை மற்றும் அதிகார வெறி வெளியாகுது. 2வது, புரிதலின்மை. ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை பத்தி புரிஞ்சுக்கிறது இல்ல. ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுடைய அவங்களுடைய செயல்பாடுகளுக்கு, அவங்களுடைய உணர்வுகளுக்கு, அவங்களுடைய வார்த்தைகளுக்கு, அவங்களுடைய பேச்சுக்களுக்கு மரியாதை கொடுக்கறது இல்ல. மதம், இனம், கலாச்சாரம் எல்லாம் வேற வேற, நான் உங்களை விட சிறந்தவன் அப்படிங்கிற அந்த எண்ணம், புரிந்து கொள்ளாத மனநிலை, இதன் காரணமாக பகையும் வன்முறையும் அதிகரிக்குது. அதுல ஏற்படுகின்ற விளைவுகள் பின்னால ஜெனரேஷன் ஃபுல்லா பாதிக்கப்படும். ஜெனரேஷன் ஃபுல்லா பாதிக்கப்படுறாங்க. 3வது, பயம், அறியாமை. பயம், நாம எதுவும் ஆயிடுவோமோ, எங்களை எதுவும் செஞ்சிருவோமோ, மற்றவங்க எங்களை எதுவும் செஞ்சிருவாங்களோ, நாங்க அடிமைகளாக மாறிடுவோமோ, நாங்க காணா போயிருவோமோ, எங்களுடைய கலாச்சாரங்கள், எங்களுடைய வரலாறுகள் மாற்றப்பட்டுரும் அப்படின்னு பொய் பிரச்சாரங்கள் மூலமாக மனிதர்களை பயம் ஏற்படுத்துறது. எங்க மதங்கள் அழிந்து போயிரும், எங்க இனங்கள் அழிந்து போயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லி மக்களை, உணர்வுகளை தூண்டி மனிதர்கள் என்ன செய்யறது? இந்த தீமையின் பக்கம், இந்த யுத்தங்களின் பக்கம், சண்டங்களின் பக்கம், கலவரங்களின் பக்கம் மக்களை அழைத்து கொடுக்குறாங்க. 4வது காரணங்கள் ஆய்வு சொல்லு, தொழில் முன்னேற்றங்கள். இன்னைக்கு டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்துருச்சு, டெக்னாலஜியினுடைய வளர்ச்சியின் காரணமாக எவ்வளவு மோசமான நிகழ்வுகள் ஏற்படுது. அந்த டெக்னாலஜியை நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எதையுமே அழிவுக்கு பயன்படுத்தக்கூடாது, ஆற்றலுக்கு பயன்படுத்தணும். எதையும் மனித இனத்தினுடைய ப்ராப்ளத்துக்கு பயன்படுத்தக்கூடாது, மனிதர்களை இல்லாமலாக்க பயன்படுத்தக்கூடாது. அல்லாஹ் ஒரு இனத்தை எப்ப அழிப்பான் அப்படின்னா, எப்ப ஒரு இனம் தண்டிக்கப்படும் அப்படின்னு சொன்னா, அந்த இனத்துக்குள்ள சண்டை போறதுனால மட்டும் தண்டிக்கப்பட மாட்டாது. மாறாக அந்த இனத்தின் காரணமாக, சண்டையின் காரணமாக மற்றவர்கள் பாதிக்கப்படும் போது. கொஞ்சம் மியூட் பண்ணிக்கங்களே, பேசாம இருங்களே கொஞ்சம். ஓகே. அந்த இனம் எப்படி பாதிக்கப்படும்னா, அந்த இனத்தினால் மற்ற உயிர்கள், கஷ்டப்படுறவங்க, இந்த இயற்கை எப்ப அழிக்கப்படுதோ, இயற்கை எப்ப காணாமலாக்கப்படுதோ, அப்ப அந்த இனத்துக்கு அழிவு அல்லாஹ் ஏற்படுத்துறான். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்ப நாம நினைக்கிறோம், இங்க இருந்துகிட்டு நம்ம என்ன செய்ய முடியும், நம்மளால எப்படி யுத்தங்களை தடுக்க முடியும், பார்த்துக்கிட்டு தானே இருக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. இங்க தனி மனிதனாக நம்மள்ட்ட ஒரு மாற்றம் ஏற்படணும். உள்ளத்துக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படணும். நான் எல்லாத்தையும் நேசிப்பேன், எல்லாத்தின் மீது அன்பு கொள்வேன், எல்லாத்துக்கும் நான் உதவி செய்வேன்,
இப்ப ரஷ்யாவுடைய உக்ரைனுடைய வார நம்ம நிப்பாட்ட முடியாது. ஆனா இங்க நம்ம 10 பேத்துக்கு உணவுகள் கொடுக்கலாம். இங்க ஏழைகளுக்கு தண்ணீர் கொடுக்கலாம். கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யலாம். நன்மைகளை அதிகரிப்படுத்துவதை கொண்டு தீமைகளுடைய வீரியத்தை நம்மளால குறைக்க முடியும். மனிதனுக்கு என்ன ஆனது அப்படிங்கிற ஆழமான இந்த சிந்தனை இருக்குது. இதை நம்ம சரி செய்ய முடியும் நம்மனால. அங்க போய் நத்தன்யாகுவை மாற்ற முடியாது. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒரு ஏழைக்கு ஒரு உணவு வாங்கி கொடுக்கலாம். இதனுடைய விளைவு உலகம் முழுக்க மாற்றத்தை நம்மளால ஏற்படுத்த முடியும். இது அஹ்சன், நன்மைகளை அதிகப்படுத்துங்க. நன்மைகளை கொண்டுதான் தீமைகளை வெல்ல முடியும். தீமைகளை கொண்டு தீமைகளை வெல்லவே முடியாது. இது அஹ்சன், நன்மைகளை கொண்டு நம்ம என்ன செய்யணும்? உறுதிப்படுத்தணும், சரி செய்யணும். அப்ப நாம நம்முடைய வீடுகள்ல, நம்முடைய குடும்பங்கள்ல, நம்முடைய குழந்தைகளோடு, நம்முடைய மகல்லாக்கள்ல எத்தனை ஏழைகள் கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு மக்கள் இன்பப்படுறாங்க, இவங்களுக்கெல்லாம் நம்ம எப்படி உதவி செய்யலாம், இவங்களை எப்படி நம்ம மேம்படுத்தலாம், தொழில்நுட்பத்தை, டெக்னாலஜியை எப்படி நம்ம சரியாக பயன்படுத்தலாம் அப்படின்னு நம்ம மூவ் பண்ணும்போது உலகத்துல நன்மைகள், உலகத்துல அமைதிகள், உலகத்துல குழப்பங்களுடைய விஷயங்கள் குறைய ஆரம்பிக்கும். இது ரொம்ப ஆழமா நம்ம உணரணும். 5வது காரணம் ஆன்மீக வெறுமை. தி டெஃபிஷியன்சி ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்றாங்க. இன்னைக்கு பணம் மட்டுமே வாழ்க்கை, சந்தோஷம் மட்டுமே வாழ்க்கை, பொருட்களை அனுபவிக்கிறது மட்டுமே வாழ்க்கை அப்படின்னு இந்த உலகத்தினுடைய மக்கள் எல்லாம் நம்ம எல்லாரும் மெட்டீரியலிஸ்டிக்கா மாத்தப்படுறோம். சதவாத கொள்கைன்னு சொல்லுவாங்க. யார பத்தியும் எதை பத்தியும் எப்படியும் கவலைப்படுறதே இல்லை. முதல்ல எல்லாம் அது வெளியே இருந்துச்சு. ஆனா இப்ப வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சு. என்னைய ஃப்ரீடமா விட்டுரு, என்னைய சுதந்திரமா விட்டுரு. நான் ஒரு போன் வச்சுப்பேன், நான் தேவையானதை பாத்துக்குவேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படிங்கிற தனி மனித சுதந்திரத்தை மனிதன் விரும்புறான். அது சுதந்திரம் இல்ல, அது அழிவு. தனி மனித அழிவு. அது தன்னைத்தானையே, தன்னை மட்டுமே யோசிக்கிறது. அப்படிப்பட்ட நிலைக்கு மனித சமுதாயம் மாற்றப்பட்டுருச்சுன்னு ஆய்வுகள் சொல்லுது. காரணம் என்னன்னா ஆன்மீக வெறுமை. இறைவனோடு, படைத்தவனோடு, ஏழைகளை பற்றி, மக்களை பத்தி, கஷ்டப்படுறவங்களை பத்தி, உயிர்களை பத்தி, எதை பத்தியும் நேசிக்காத, யோசிக்காத மனித இனமாக நம்ம மாறிக்கொண்டே இருக்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க. எல்லாரும் சுய இன்பத்துல மூழ்கிக்கிட்டு இருக்கோம். சுய இன்பம். நம்மள அறியாமையே நம்மள அதுல மூழ்கிறோம். அப்படியே ஈர்க்கப்படுறோம். அப்ப அந்த வெறுமையின், ஆன்மீக வெறுமையின் காரணமாக 6வது பிரச்சனை என்னன்னா பாவங்கள் அதிகமாக செய்யறோம். பாவங்கள், டெக்னாலஜி எல்லாம் வளர வளர பாவங்கள் அதிகமாகுது. மனிதனுடைய மனம் மரத்து போகுதுன்னு சொல்றாங்க. மனிதனுடைய உள்ளம் அப்படியே ஈர்த்து போகுது. எதை பத்தியும் யாரை பத்தியும் கவலைப்பட முடியல. எல்லா நிலைகளிலும் மனிதன் தன்னை பத்தி, தன்னுடைய வளர்ச்சியை பத்தி, தன்னுடைய இருப்பை பத்தி, தன்னுடைய சுய சந்தோஷத்தை பத்தியே மனிதன் நினைக்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. இப்ப இதுல இருந்து மனித இனத்தை நம்ம எப்படி பாதுகாக்க போறோம்? இதுல இருந்து மனித இனத்தை நம்ம எப்படி மேம்படுத்த போறோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு பெற்றோர்களும் இதனை பத்தி யோசிக்கணும். நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். 5 விஷயங்களை குழந்தைகளுக்கு வாழ்க்கையில சொல்லிக் கொடுங்க. 1 மிக முக்கியமான விஷயம், நமக்கும் நம் இறைவனுக்கும் மத்தியில தொடர்பை சரி செஞ்சுக்கணும். என்னை படைத்தவனோடு நான் நெருங்கி வாழணும். என் படைத்தவனுடைய சிந்தனை, அவன் என்னை படைச்சிருக்கிறான், அவனுக்கு நான் நன்றி செலுத்தணும் அப்படிங்கிற உணர்வுகளை ஏற்படுத்தும். தட் இஸ் கால்டு பிலீவிங் சிஸ்டம். அதான் ஆன்மீகம். ஈமான்ங்கிறது வெறுமன தொழுகை இபாதத்து மட்டுமல்ல. ஈமான் 70க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டது. ரோடுகள்ல ஒரு வயதான பாட்டி, கஷ்டப்படக்கூடிய ஒருத்தவங்க நடந்து போறாங்க, ரோட கிராஸ் பண்ண முடியல, கஷ்டப்பட்டு நிக்கிறாங்க, இல்ல அவங்களுக்கு ஒரு உணவு தேவைப்படுது, தண்ணீர் தாகத்துல இருக்கிறாங்க. நம்ம அந்த நேரத்துல அவங்கள ரோட கிராஸ் பண்ணி விடுறது, ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்கறது, பக்கத்துல போய் உட்கார்ந்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கறது, இதுவும் ஈமான்ல ஒரு பகுதி தான். இத குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், உலகத்தினுடைய ப்ராப்ளத்தை நம்மளால நிப்பாட்ட முடியாதுன்னு நினைக்க கூடாது. முழு உலகத்தினுடைய பிரச்சனைகளை தனி மனிதனாக நம்மளால சரி செய்ய முடியும். ஆனா அதை உணர்ந்து செய்யணும். உணர்ந்து செய்யணும். ஆன்மீகத்தின் உச்சம்ங்கிறது தனிமையில பள்ளிவாசல்ல உட்கார்ந்து திக்ர் செய்யறதல்ல ஆன்மீகத்தின் உச்சம். ஆன்மீகத்தின் உச்சம் என்னன்னா, உலகத்துல எங்கெல்லாம் மனிதர்கள், உயிர்கள் பாதிக்கப்படுதோ அதை நினைத்து ஒரு மனிதன் வருந்தி, அதை நினைத்து ஒரு மனிதன் கஷ்டம் ஃபீல் பண்ணி, அதை நினைத்து ஒரு மனிதன் அதை ஃபீல் பண்ணி இங்க பல பேருக்கு உதவி செய்து அதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சு கண்ணீர் விட ஆரம்பிக்கிறானோ அதுதான் ஆன்மீகத்தின் உச்சம். அதுதான் நம்ம செய்யணும். இன்னைக்கு அதை பத்தி யோசிக்கணும். ஏதோ எங்கேயோ நடக்குது, நம்ம ஜாலியா இருப்போம், படத்துக்கு போவோம், என்ஜாய் பண்ணுவோம், அரட்டை அடிப்போம், பேசுவோம், சிரிப்போம் அப்படின்னு விட்டுறக்கூடாது.
கொஞ்சம் அதை பத்தி டெய்லி ஒரு 10 நிமிடங்கள் யோசிக்கணும். யால அந்த மனித இனத்தை பாதுகாத்துரு, ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து எங்களை பாதுகாரு. முழு மனித இனத்துக்கும் துவா செய்யணும். ஒரு முஸ்லிம் அப்படிங்கிறவங்க ஹலீஃபா. அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் ஹலீஃபா தான். அந்த ஹலீஃபாவுடைய பொறுப்பு என்ன? முழு உலகத்தையும், முழு இயற்கையையும், முழு உயிர்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. நான் சொல்றது உங்களுக்கு வித்தியாசமாக தெரியலாம். ஆனா அதை நீங்க உணர்ந்தா அது உங்களுக்கு புரியும். அதை உணரணும் நீங்க. அதை உணர்ந்தா உங்களுக்கு புரியும். உணர்ந்துட்டோம்னு சொன்னா சிரிக்க மாட்டோம். ஜாலியா ரொம்ப லைஃப ரொம்ப என்ஜாய், சந்தோஷமா இருக்கலாம். ஆனா அளவுக்கு மீறியான மகிழ்ச்சி நமக்கு இருக்காது. எல்லா நிலையிலும் ஒரு கவலை நமக்கு இருக்கும். உம்மத்தை பத்தி கவலை இருக்கும். மனித இனத்தை பத்தி ஒரு கவலை இருக்கும். மனித சமுதாயத்தை பத்தி ஒரு கவலை இருக்கும். ஆனா இன்னைக்கு மனிதர்கள்ட்ட அது குறைஞ்சு போச்சுன்னு நான் ஃபீல் பண்றேன். அப்படி ஆயிடக்கூடாது நம்ம. அப்படி ஆயிடக்கூடாது. அதனால எப்பயுமே குழந்தைகளுக்கு, நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு இறைவனுடைய தொடர்பை ஏற்படுத்துங்க. அல்லாஹ்வுடைய தொடர்பை ஏற்படுத்துங்க. என்னை படைத்தவன் ஒருவன் இருக்கிறாங்கிற உணர்வை கொடுத்துக்கிட்டே இருங்க. அல்லாஹ் நம்மள பார்க்கறாங்கிற உணர்வுகளை கொடுங்க. 2வது ஒழுக்கமான வாழ்வியலை கற்றுக் கொடுங்க. நேர்மையான, அன்பு செலுத்தக்கூடிய, இரக்கப்படக்கூடிய, எல்லாத்தையும் நேசிக்கக்கூடிய, மன்னிக்கக்கூடிய, விட்டு கொடுத்து வாழக்கூடிய, உபகாரம் செய்யக்கூடிய அந்த வாழ்க்கை முறையை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க. அடிக்கடி குழந்தைகள்கிட்ட பேசுங்க. இதை பத்தி அன்பு செலுத்துங்க, விட்டு கொடுத்து போங்க, எல்லாத்தையும் மன்னிச்சுக்குங்க. 3வது பெற்றோர்களோடு, மனைவி மக்களோடு நல்ல உறவுகளை பேணுங்க. அத்தா அம்மாவை நல்ல கேர்ஃபுல்லா பாத்துக்குங்க. அவங்கள்ட்ட அன்பாக நடந்து கொள்ளுங்க. அவங்களுக்கு தேவையானதை செய்து கொடுங்க. மனைவி மக்கள்கிட்ட அன்பாக நடந்து கொள்ளுங்க. கணவர்கிட்ட அன்பாக நடந்து கொள்ளுங்க. குடும்பங்களை நேசிங்க. குடும்பங்களை நேசிக்க ஆரம்பிங்க. குடும்பங்களுக்கு இறக்கப்பட ஆரம்பிங்க. அவங்க மீது அன்பு செலுத்த ஆரம்பிங்க. 4வது உங்களுடைய உறவுகளோடு சேர்ந்து வாழுங்க. உறவுகள், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள், உங்க கூட வேலை செய்யறவங்க, பணி செய்யறவங்க, எல்லாத்துட்டையும் அன்பாக நடந்து கொள்ளுங்க. அவங்களுக்கு இறக்கப்படுங்க. அவங்களுக்கு உதவி செய்யுங்க. 5வது எல்லா நிலையிலும் முழு சமுதாயத்தை பத்தி, மனித இனத்தை பத்தி டெய்லி ஒரு 10 நிமிடங்கள் யோசிங்க. 10 நிமிடங்கள் யோசிக்க ஆரம்பிங்க. அவங்களுடைய நிலைகளை பத்தி வருத்தப்படுங்க. முழு மனித சமுதாயத்திற்காக துவா செய்யுங்க. யா உம்மத்தி, யா உம்மத்தி, யா உம்மத்திங்கிறது தான் நம்ம நபியினுடைய வார்த்தை. கடைசி வார்த்தை. கடைசி வார்த்தை அதுதான். இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொன்ன உடனே அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறக்கிட்டான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த வார்த்தையை ஏன் திரும்ப திரும்ப செய்றீங்க? அல்லாஹ்க்கு தான் எல்லாமே தெரியுமே. இல்ல, நான் அந்த வார்த்தையை சொல்ல விரும்புறேன். அல்லாஹ்வுக்கு நான் சொல்ல விரும்புறேன். யா அல்லாஹ், யா ரசூலல்லாஹ், உங்க உம்மத்துக்கு ஒண்ணும் ஆகாது. நாங்க பாத்துக்கிறோம். அல்லாஹ் பாத்துக்குவான் சொல்றாங்க. உங்க உம்மத்தை அல்லாஹ் கைவிட்டுற மாட்டான். அல்லாஹ் கைவிட்டுற மாட்டான். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரத்துல அழுதாங்க. யா உம்மத்தி, யா உம்மத்தி, என் சமுதாயம். நம்ம எல்லாம் உம்மத்துகள். இந்த நபியினுடைய எல்லா கடைசி சமுதாயம். இந்த உம்மத்துக்குன்னு சில சிறப்புகள் இருக்கு. இதுதான் கடைசி உம்மத். உம்மத்துல் ஆஹிரா. இதுதான் சிறந்த உம்மத். உம்மத்துல் ஹைரா. இதுதான் ஒரே உம்மத். இந்த உம்மத்துக்கு பிறகு வேற உம்மத் இல்ல. உம்மத்துல் வாஹிதா. இதுதான் நடுநிலையான உம்மத். உம்மத்துல் வசத்தா. இந்த சமுதாயம் தான் மிக முக்கியமான சமுதாயம். மனிதன் பேராசையின் காரணமாக, அதிகார வெறியின் காரணமாக, அவனுடைய பாவங்கள். இன்னைக்கு மனிதனுடைய ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, ரொம்ப ஆழமான ஒரு ஆய்வை நான் படிச்சேன். பாவங்கள் அதிகரிக்க அதிகரிக்க மனிதனுடைய உள்ளங்கள் எல்லாம் நன்மைகளை யோசிப்பதை விட்டு போயிருது. கதமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சம்யிஹிம் வ அலா அப்சாரிஹிம் கிஷாவா. மனிதன் பாவங்களின் காரணமாக அல்லாஹ் மனிதனுடைய உள்ளத்துல முத்திர குத்திடுறான். ஷைத்தானுடைய தீண்டுதல், ஷைத்தானுடைய தொடர்பு, ஷைத்தானுடைய உடன்படிக்கை அவனுக்கு ஏற்பட்டுருது. அதனால மனித இனம் மிக மோசமான நிலையை நோக்கி நகருது. இப்ப முஸ்லிம்களாக, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கக்கூடிய நாம சமுதாயத்திற்கு நல்ல பெருமக்கள், நல்ல மக்களோடு இணைந்து நமக்குள்ள ஒற்றுமை, அன்பு, இரக்கம், விட்டு கொடுத்தல், அகலாக்குகளை கொண்டுதான் ஹிதாயத் நசீபாகும். நல்லா தெரிஞ்சுக்குங்க. நல்ல அகலாக்குகளை கொண்டுதான் உம்மத் பாதுகாக்கப்படும். நல்ல அகலாக்குகளை கொண்டுதான் சமுதாயம் எழுச்சி பெறும். மனிதர்களுக்கு அறிவு தேவை, மனிதர்களுக்கு பொருளாதாரம் தேவை, மனிதர்களுக்கு அதிகாரம் தேவை. ஆனா எல்லாத்த விட மிக முக்கியம் ஒழுக்கமான வாழ்வியல் மிக மிக அவசியமானது. அந்த வாழ்க்கையை கொண்டுதான் நாம நம்மளையும் சரி செய்ய முடியும், மனிதர்களையும் சரி செய்ய முடியும். அப்ப மனிதர்களுக்கு இந்த வாழ்க்கையை கற்றுக் கொடுங்க. குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. மனிதனை மனிதர்கள் நேசிக்கணும். அதனாலதான் குர்ஆன் மிக அழகாக சொல்லும், ஒரு மனிதன் ஒரு உயிரை வேண்டுமென்றே கொலை செய்தால் அவன் முழு உலகத்தினுடைய எல்லா மனிதர்களையும் கொலை செய்ததற்கு சமம்.
ஒரு மனிதன் உலகத்துல ஒரு உயிரை காப்பாத்துறான்னா அவன் உலகத்தையே காப்பாத்துனதுக்கு சமம். சாதாரண வார்த்தை இல்லை இது. இவ்வளவு பெரிய உச்சகட்டமான விளக்க வார்த்தை இது. நாங்க நம்மனால என்ன முடியுமோ அதை மனிதர்களுக்கு நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். உலகத்துல என்ன பிரச்சனைகள் வந்தா அதை பத்தி கவலைப்படுவோம், பேசுவோம். அதற்காக தான தர்மங்கள் செய்வோம், அதற்காக தண்ணீர் தானங்கள் செய்வோம், அதற்காக ஏழைகளுக்கு உதவி செய்வோம். யா அல்லாஹ் இந்த மனித இனத்தை பாதுகாத்து கொடுத்து இது 3வது உலக யுத்தமாக மாறும்போது நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. மிகப்பெரிய பாதிப்புக்கு நம்ம எல்லாரும் உள்ளாயிருவோம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம நன்மைகளை அதிகரிக்கணும். சின்ன சின்ன நன்மைகள், குட்டி குட்டி நன்மைகளை அதிகரிக்கணும். அதிகரிச்சு பாருங்க, எப்படி ஒரு பெரிய ஹவுஸ்ல ஒரு பக்கெட்டு தண்ணீரை தொட்டோம்னா இன்னொரு பக்கெட்டு ஆடும். அது போலதான் உலகத்துல நன்மைகளை நம்ம அதிகப்படுத்தணும்னா தீமைகளுடைய வீரியம் குறைஞ்சு போயிடும். நான் கண்கூடாக உணர்ந்து நான் சொல்றேன். நம்முடைய பாடி அப்படித்தான், நம்முடைய பாடி அப்படித்தான். ஒரு நன்மையை செய்யும் போது உடல் உபாதைகள் தானாக மாற்றமடையும். 3 நாள் தொடர்ந்து 3 நாள் உடம்பு சரியில்லை, தலைவலிக்குது, கஷ்டமா இருக்குன்னா ஒண்ணும் இல்ல. 3 நாள் டெய்லி நைட்டு படுக்கும் போது 8, 9 மணிக்கெல்லாம் படுத்துட்டு அதிகாலை எழுந்து பழுகுங்க. 3 நாள்ல உங்க உடம்பு திரும்பி ரீசர்க்கிள் ஆயிரும், சரியா போயிடும். எவ்வளவு பெரிய தலைவலி, கால் வலி, கை வலி, வைத்த வலி எது நடந்தாலுமே தூக்கத்தின் காரணமாக, சில நன்மைகளை சரியா நம்ம செய்வதன் காரணமாக உடல் உபாதைகள் சரியாகும். அது போலதான் இந்த உலகமும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இந்த யூனிவர்ஸ் இருக்குன்னு இமாம்கள் கிதாப்ல எழுதியிருக்கிறார். அண்ட சராசரி நமக்குள்ளதான் இருக்குது. நாம சரியாகுவதை கொண்டு உலகம் சரியாயிரும், நாம கெட்டு போகிறதை கொண்டு உலகம் கெட்டு போயிடும். இன்னைக்கு மனிதர்கள் கெட்டவர்களாக மாறுவதை கொண்டு உலகமே கெட்டு போகுது. சீதோஷ நிலை மாறும், வெயில் அதிகமாயிரும், இயற்கை சூழல் மாற்றப்படும், எல்லாமே ஆக்சிஜன் குறைய ஆரம்பிக்கும், எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அல்லாஹ் எப்பயுமே பெரிய பெரிய விஷயங்களை சின்ன சின்ன விஷயங்களை கொண்டுதான் செய்வான். பெரிய பெரிய விஷயங்கள் மனிதனுக்கு சாதாரணமாக கிடைக்கும். சின்ன சின்ன விஷயத்தை அடைய மனிதன் பெரிய போராடிக்கிட்டே இருப்பான். உதாரணமா சூரியனை மனிதன் கண்டுபிடிக்க முடியாது, சந்திரனை முடியுமா? முடியாது. காற்றை கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஒரு அரிசியை உருவாக்க முடியுமா? முடியாது. ஆனா இதெல்லாம் பெருசு பெருசா இருக்கும், மனிதன் செய்யவே முடியாது. ஆனா இது ரொம்ப சாதாரணமா நமக்கு கிடைக்கும். எல்லா நிலையிலையுமே நாம நன்மைகளை அதிகப்படுத்துவதை கொண்டுதான் தீமைகளை சரி செய்ய முடியும். நன்மைகளை அதிகப்படுத்தணும்னா மக்கள்கிட்ட நன்மைகளை எத்தி வச்சுக்கிட்டே இருக்கணும். அதனாலதான் இந்த உம்மத் சிறந்த உம்மத். குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர். நன்மையை ஏவி தீமையை தடுத்தலை கொண்டு உங்க உம்மத் சிறந்த உம்மத்தாக கருதப்படுகிறது. அந்த வேலையை நம்ம செய்யறோமா? தொழுகைக்கு போறோம், பக்கத்து வீட்டுக்காரங்களை எழுப்புறோமா? தொழுகைக்கு போறோம், அம்மா மனைவி மக்களை குழந்தைகளை தொழுதியான்னு கேட்கிறோமா? குரான் ஓதுனியான்னு கேட்கிறோமா? ஏழை மக்களுக்கு உதவி செய்தியான்னு கேட்கிறோமா? ஏழைகளை கூட்டி போய் காட்டுறோமா? நம்முடைய பிள்ளைங்கள்ட்ட குழந்தைகளை கூட்டி போய் காட்டுறோமா? உறவுகளை பாதுகாத்து வாழ்றோமா? உறவுகளுக்கு உதவி செய்யறோமா? இதெல்லாம் நன்மைகள். இந்த நன்மைகளை செய்ய செய்ய நான் மாறுவேன், வீடு மாறும், சமுதாயம் மாறும், நாடு மாறும், இந்த உலகமே மாறும். நன்மைகளை அதிகப்படுத்துங்க, தீமைகள் தானாக குறையும். நம்மளால எதுவும் செய்ய முடியாதுன்னு நினைக்காதீங்க. கவனக்குறைவாக இருந்துடாதீங்க. ஏதோ எங்கேயோ வெடிக்குது, டிவியில பாத்துக்கிட்டு, மொபைல்ல பாத்துக்கிட்டு டமால் டமால்னு வெடிக்கிறான் சிரிச்சுக்கிட்டு அப்படியே கடந்து போயிடாதீங்க. ஒவ்வொரு உயிரும் இந்த உலகத்திலிருந்து அநியாயமாக பிரிக்கப்படும் போது உலகத்தினுடைய வாழ்நாள் குறைஞ்சுக்கிட்டே போகுது. ஒரு உயிர் இந்த உலகத்துல அநியாயமாக கொல்லப்படும் போது, ஒரு மனித உயிர் உலகத்துல அநியாயமாக வெளியாகுதுன்னா உலகத்தினுடைய வாழ்நாள் குறைஞ்சுக்கிட்டே போகுது. இது ரொம்ப ஆழமாக நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால நன்மைகளை அதிகப்படுத்தக்கூடிய, நம்ம எல்லாரும் தப்பு செய்யறவங்க தான். நானும் செய்யறேன், சில நேரங்களில் தவறு செஞ்சிடறோம். எல்லா மனிதர்களும் தவறு செய்யக்கூடியவங்க தான். அதுல இருந்து மீண்டணும், அதுல இருந்து மீண்டு அல்லாஹ்ட்ட கேட்கணும், நன்மைகளை அதிகப்படுத்தணும், நன்மைகளை அதிகப்படுத்தணும். அதனாலதான் இமாம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு மனிதன் ஒரு பாவம் செய்துட்டான், செய்த உடனே அதை உணர்ந்துட்டான். உணர்ந்து உடனே என்ன செய்யறான்? அந்த பாவத்திற்கு நிகராக அவன் ஒளி செஞ்சு 2 ரக்காயத் தொழுகிறான். உடனே அந்த பாவம் என்ன செய்யும்? நன்மையாக மாற்றப்படுது. ஆனா அது நமக்கு நாமே செய்த பாவம். ஒரு இன்னொரு மனிதனுக்கு செஞ்சுட்டோம், அடுத்தவன் காசை புடுங்கிட்டோம், அடுத்தவனை கஷ்டப்படுத்திட்டோம், அடுத்தவனை வீழ்த்திட்டோம்னா அந்த பாவத்துக்கு தீர்வு என்னன்னா, அந்த மனிதன் உன்னை மன்னிக்கணும். தொழுகை அதற்கு தீர்வாகாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இது ரொம்ப ஆழமாக விளங்க வேண்டிய சப்ஜெக்ட். சில அடுத்தடுத்த வாரங்கள்ல இதை பத்தி நிறைய நம்ம பேசுவோம். மனித இனத்தை நம்ம எப்படி வலிமையாக பாதுகாக்கணும்னு நாம் பேசணும். நம்ம குழந்தைகளை பாதுகாக்கணும், நம்முடைய பிள்ளைங்களை பாதுகாக்கணும், ஜெனரேஷனை பாதுகாக்கணும், அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்.
அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். வாழ்க்கையினுடைய தத்துவங்களை, நோக்கங்களை, பிறப்பினுடைய காரணங்களை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நம்ம எதுக்குமே இன்னைக்கு நேரம் இல்லாத மனித சமுதாயமாக மாறிக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் பிஸியா இருக்கோம். எதுக்கு பிஸியா இருக்கோம்னு தெரியல. வேக வேகமா போறோம். எங்க போறோம்னு தெரியல. நிதானம் இல்ல, பொறுமை இல்ல, எல்லாத்துலயும் வேகம். அதை கொஞ்சம் நாங்க மாத்திக்கணும். சுய விழிப்பு ரொம்ப ரொம்ப தேவை. மனித இனத்திற்கு இன்னைக்கு சுய விழிப்பு தேவை. செல்ஃப் அவேர்னஸ். அல்லாஹு தஆலா அதை முழுமையா எனக்கும் உங்களுக்கும் கொடுத்து நம்முடைய வருங்கால சந்ததிகளை, பாதுகாக்கப்பட்ட வருங்கால சந்ததிகளை ஒரு வலிமையான, நேர்மையான, நல்லவர்களாக, வல்லவர்களாக இருப்பதை விட நல்லவர்களாக இருப்பது மிக முக்கியமானது. அதை உருவாக்கக்கூடிய பெற்றோர்களாக, குடும்பங்களாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.